நான் கண்டு கொண்டேன் நாராயண சொல்லக்கூடிய விஸ்வராட்சத்தால் நாகண்டு பயப்பட்டனால் இன்று அதிகாலை முழுது எழுந்தது நேமனேஸ்வரரை முடித்தீர்கள் லோகமும் சென்று வருகிற மார்க்கத்திலே பராபரத்தில் புறம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவம் சதாசிவத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரமன் ருத்ரமலை விஷ்ணு விஷ்ணுவிலே பிரமா பிரமாவுடைய ஆகாயம் ஆகாயத்தில் அக்னி அக்னிக்கு வாயு வாயுடைய பிருதிவி பிருதிவிலே ஒப்புடைய அன்னம் இந்த அமைப்பினால் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வன நீர் வாழ்வன என்று சொல்லக்கூடிய 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ பதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே அங்கே என் குலத்திலே மூலாதாரத்திலே தானிருந்த வாசி முடைக்கின்றார் பின்ன முடியாது சொல்லக்கூடிய எனது தந்தை பிரம்மதேவனை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு அதற்கடுத்தார் போல் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழுக்கும் ரிக் யஜுர் சாமம் அதோடு என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் 1000 வேதம் அர்த்த வேதம் தமிழ் வேதம் காதுருமம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் வேதாந்தம் வைசரிகம் பாட்டம் பிரபாகம் உத்தரவாட்சி பூர்வமி மஞ்சள் சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களுக்கும் 18 புராணங்களுக்கும் 28 ஆகமங்களுக்கும் 32 தர்மத்திற்கும் 64 கலைஞானத்திற்கும் 94 தத்துவத்திற்கும் ஆகப்பட்ட அங்கத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை மணி பூட்டி வெள்ளை கவலத்தில் வீட்டு வருவார் வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு சரியாசனம் வைத்த தாய் என்று போற்றக்கூடிய எனது தாய் கலை வாணியை கண்டு வணங்கி ஆசைகள் பெற்றுக் கொண்டு ஆக நேராக கைலைங்கிரி சென்றடைந்தேன். அங்கு வெட்டுக்கூடிய உணவு 5 முறை வெட்டாதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு நீரொரு சொற்று பஞ்சமான வாதங்கள் 100 கோடி செய்யும் பஞ்சமான வரங்களவே நான்மறைகள் பணிமண்டு சொல்லக்கூடிய அந்த கைலாச மதியானை கண்டு வணங்கி ஆசைகள் பல பெற்றுக் கொண்டு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞானா சக்தி குடிலா சக்தி யோகா சக்தி என்ற வகையில் ஆதிபரா சக்தியை கண்டு வணங்கி ஆசைகள் பல பெற்றுக் கொண்டு மீண்டும் நேராக வைகுந்தம் சென்றடைந்தேன். அங்கு வெட்டுக்கூடிய உணவு மெச்சமுகள் வெங்கடமா வெண்பகலில் பாதியிலே இச்சையுள் ஜென்மம் அடிக்கவா மச்ச ஊர்மா ஹோலாசிக்க பரசுராம ராம பலராம கிருஷ்ணா கல்வியோட சொல்லக்கூடிய ஆதி அந்த மொழியா அவர் கோவில் கொண்டு வழி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணத்தை கண்டு வணங்கி ஆசிரியர்கள் பெற்றுக் கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தானிய லட்சுமி பாட்டு மகாலட்சுமி கண்டு வணங்கி
ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு கிரேதாயுகம் தேதாயுகம் துபாபரயுகம் நடந்து கொண்டு இருப்பதோ மணிமுத்து கலியுகம் கலியுக கடவுள் அந்த பெருமாளிக்கு தொண்டு செய்ய வண்ணமாக அற்புதமான வேகுமலை சாரல் வந்துள்ளேன். கலக்க பிடிப்பதால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் விற்கிற வராமல் இருக்க அந்த விநாயகரை வணங்குவது முறையாக வல்லல்வோம் வல்வினைவோம் அங்கே வயிற்றில் பிறந்து கொள்ளைவோம் போகா தேர்வோம் நல்ல சொற்கிறோம் மதிய மாமருளை வீட்டிற்கும் செல்வ கணபதியை கை உள்ளக்கால் என்று சொல்ல கிணங்க 5 கரத்தோனி ஆணி முகத்திரை இந்த இளவரை ஓட்டுப்பட்டனை நந்தி முகந்தரை ஞான கொள்கினை குந்தியில் வைத்தது மொழி என்று சொல்லி அவரை வணங்கி அவரோடு இணங்கி நம் கழகத்தில் தூங்குவது சித்தமாகும் நாராயணனே. ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். அப்படி கழகம் செய்யாது போனால் சிறுசாப்படுத்த 1000 சுற்றுலா என்று தக்கன் கொடுத்த சாபத்தினால் கழகம் எங்கே கழகம் எங்கே கழகம் எங்கே தேடிக்கொண்டு வருகின்ற வேளைகளை அற்புதமான வேகுமலை சாரலை கண்டி கழகத்துக்கு உகந்த இடம் என்று மனதில் உறுதி கொண்டேன். இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய எல்லாம் வளர்ந்த விநாயக பெருமானை எல்லாம் வளர்ந்த மகா கணபதியை எல்லாம் வளர்ந்த சொர்ண விநாயகரை 2 சுதியிலே போற்றி பாட வேண்டும் அல்லவா? அவன் இன்றி ஓரளவும் அசையாது என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட விநாயகரை எப்படி வர்ணிக்க வேண்டும்? ஹலோ